சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெரைட்டி ரைஸுங்க, பார்க்கும்போதே தெரியுதுல்ல, லெமன் ரைஸ் தான். ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதுமே 1லேருந்து 1.5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா ஆப்ஷனல். நம்ம பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெடிச்சிரும். எப்பவுமே பச்சை மிளகா ஆட் பண்ணுறப்ப கீறிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லை மேலே பட்டுரும் வெடித்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நமக்கு தேவையான நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம முந்திரி இல்லைன்னா வேர்க்கடலை ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலையை 2-3 உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருகிடக்கூடாது, பொன்னிறமாக வதங்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, போட்டிருக்க முந்திரி எல்லாம் பொன்னிறமாக வதங்குற வரலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். சைட் பை சைடு நான் 2 லெமனில் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். லெமனில் அந்த சாறு எடுத்துட்டு அந்த சாறில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1 சிட்டிக்கு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஜூஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஜூஸையும் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இந்த பேன்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம அந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறில் உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1 சிட்டிக்கு ஆட் பண்ணால் போதும். இப்போ அந்த சாறை இதிலே ஆட் பண்ணிட்டோம். எலுமிச்சை சாறை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து நமக்கு சுண்டி வரும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாதம் கலர தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, தேவைன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை இதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போதே கிளறினா சாதம் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வடித்த சாதத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.